விரிவாக எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் விடுதலையை விரும்புறீங்க, எதிர்பார்க்கிறீங்க? ஆமென். விடுதலை விரும்புகிற ஜனங்கள் தேவ சமூகத்தில் கதறி அழுவார்கள், ஜெபிப்பார்கள். யாத்திராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம கடைசி பகுதியில் பார்க்கின்ற பொழுது, எகிப்தில அடிமைகளாயிருந்த 430 ஆண்டுகள் விடுதலை இல்லாமல் அடிமைகளாயிருந்த தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி கூக்குரலிடுகிறார்கள், கதறுகிறார்கள், அழுகிறார்கள், அழுது புலம்புகிறார்கள், அழுது புரண்டு அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். வேதம் அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது என்று சொல்லி பாருங்க. அந்த யாத்திராம 2:23 சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறது? கூக்குரல் இட்டார்கள். என்ன குரலா? கூக்குரல், கதறினார்கள். அவர்களுடைய அந்த சத்தம், கூக்குரல் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமிடம், ஈசாக்கோடும் யாக்கோபிடம் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. தேவன் அவர்களை விடுவிக்க நினைத்தார். ஆமென். 430 ஆண்டுகள் வேதம் சொல்கிறது. எகிப்தை குறித்து நிறைய காரியங்கள், அவர்கள் பட்ட கொடுமைகளை குறித்து விவரிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்திலே நீங்களும் நானும் அனுபவிக்கின்ற கொடுமைகளை ஒப்பிட்டு சொல்லலாம். எகிப்து என்னும் இருப்பு காலவாய் என்று சொல்லப்படுகிறது. எப்படி அந்த முன்னாட்கள்ல அந்த சுண்ணாம்பு செய்வதற்கு சிப்பிகள் எடுத்து போட்டு சுண்ணாம்பு என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல கொதிக்கிற அந்த தீயை போட்டு அது புகையா வெளியே வரும், பார்த்திருக்கலாம். அதுதான் அதனுடைய விளக்கம். அவ்வளவு வேதனை எகிப்துல அவங்க பட்ட வேதனைகள், அவங்க சொல்ல முடியாத வேதனைப்பட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கொடூரமான வேதனையிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும். அந்த ஜனங்கள் கதறுகிறார்கள், தேவ சமூகத்துல அழுகிறார்கள், கூக்குரலிட்டார்கள். ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்கணும், எங்களை விடுதலையாக்கணும். 430 ஆண்டுகள் கடினமான பாதை. 400 வருஷம்தான் ஆண்டவர் சொன்னாரு. 30 ஆண்டுகள் கூட போனது. 30 ஆண்டுகள் கூட போக காரணம், வேத பண்டிதர்கள் விளக்கங்கள், பைபிள் ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நம்ம மோசே தலைவர் தான் காரணம், நம்ம தலைவர் தான் காரணம், ஊழியக்காரங்க தான் காரணம். ஏன்னா அவர் அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் அழைப்பை புறக்கணித்து கொண்டே இருக்கிறார். அவர் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார், அழைக்கப்பட்டார்? இன்றைக்கும் உலகத்துல மக்கள், தேசத்திலே உலகத்துல விடுதலை பெறாமல் இருப்பதற்கு காரணம் நீங்களும் நானும் என்று சொல்லி நாம பொறுப்பெடுக்க மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா வேத சத்தியம் உண்மைதான். அல்லேலூயா. உண்மை என்பது என்ன? நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் விடுதலை பெறவில்லை என்றால் காரணம் நானா இருக்கிறோம், இல்லைன்னா ஒருவேளை நீங்களா இருக்கலாம். ஆமென். இதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நானா பொறுப்பு, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று நம்ம கேட்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நாம தான் பொறுப்பான். மோசே தான் பொறுப்பு. 30 ஆண்டுகள் மோசே தாமதம் பண்ணுகிறான். தேவனுடைய அழைப்பை அவன் தாமதம் பண்ணுகிறான். தேவனுடைய அழைப்பை புறக்கணிக்கிறான். சாக்கு போக்கு சொல்கிறான், பல சாக்கு போக்கு சொல்கிறான். என்னால முடியாது, நாம் போய் இந்த ஜனங்களை விடுவிக்க முடியாது என்று சொல்லி அவன் சாக்கு போக்கு சொல்லுகிறான். நன்றாக கவனிங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு ஊழியக்காரன் ஒரு உலகத்துக்கு அவசியம். ஒரு முழு நேரமாக தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பெறுகிற ஊழியக்காரன் இந்த உலகத்துக்கு அவசியம். எனவேதான் ஆண்டவராய் இயேசு என்ன சொன்னார்? அறுவடை மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். தேவனுடைய வேலைக்காக ஆட்களை தேவன் எழுப்பும்படி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவரை சொன்னார். ஊழியர்கள் அதிகமாக எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு சில நேரங்களில் சில ஊழியர்கள் இடரல் அடைகிறார்கள், தவறு செய்கிறார்கள். ஆனாலும் சபையார் ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும். ஊழியர்கள் சில நேரங்களில் கட்டப்படுகிறார்கள். பேதுருவை போல சிறைச்சாலையில்
அங்கே சபையார் ஜெபித்த பொழுது ஊழியர்களுக்கு விடுதலை உண்டானதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த தியானத்தை எல்லாம் நாம் இப்பொழுது இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். கவனிங்க. எனவே வேதத்தில் இன்னும் நிறைய வேத பகுதிகளை சொல்லலாம். ஒரு ஊர்ல ஊழியக்காரன் இல்லாததுனால கடவுள் சிங்கங்களை அனுப்பி அங்க இருக்கிற மக்கள் கொல்லப்பட்டார்கள். உடனே அந்த ராஜா, புறஜாதி ராஜா, அவங்களுக்கு ஒரு ஆசாரியனை கொண்டு வந்தான். நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு ஊழியர் இல்லை என்றால், நீங்கள் ஒருவரை ஊழியராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், பிசாசின் போராட்டங்கள் பல விதங்கள்ல உண்டாகும் என்று நம்ம வேதத்தின் வாயிலாக நம்ம அறிகிறோம். கவனிங்க, முக்கியம் விடுவிக்கிறவர்கள் முக்கியம். அமெரிக்க தேசத்துல 1800களில மக்கள், கற்பின மக்கள் அடிமைப்பட்டு இருந்தார்கள். அப்பொழுது ஒரு லேடி, ஒரு அம்மா இந்த கற்பின மக்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த அம்மாவுடைய பெயர் ஹாரியட் டப்மேன். அந்த அம்மாவுடைய பெயர். அந்த அம்மா என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், அந்த அம்மா தன்னுடைய பண சம்பாத்தியம், பணத்தினால், தன்னுடைய திறமையினால 300 அடிமைப்பட்ட 300 கருப்பினத்தை சார்ந்த பெண்களை அந்த ஒரே அம்மா விடுவித்தார்களாம். அல்லேலூயா. ஒரு அம்மாவால 300 பேரை தான் விடுவிக்க முடிஞ்சது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள எல்லாரையும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாரையும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஸ்தோத்திரம். தேவன் நம்மை ரோமர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் 18வது வசனம் ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர் நம்முடைய இயேசு ஒருவரே. பாவங்கள் பெருகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில பாவங்கள் இருக்கிறது. ஆனா பாவத்திலிருந்து விடுதலையாக்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எந்த ஊர்ல போய் குளிச்சாலும் சரி, எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி, என்ன புண்ணியங்கள் செய்தாலும் சரி, எந்த மனிதனும் பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பாவத்திற்கு பரிகாரம், பிராயச்சித்தம், அவருடைய இரத்தத்தை சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். அந்த ஒரே தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவதாக, பயத்திலிருந்து, என்னுடைய எல்லா பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினார் என்று சங்கீதம் 34 தாவீது சொல்லுகிறான். எபிரேயர் 2:15 சொல்கிறது, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளான நம்மை விடுதலையாக்கினார். ஆண்டவர் பயத்திலிருந்து இயேசு ஒருத்தர் தான் பயத்திலிருந்து விடுதலையாக்கிறவர். பயத்திலேயே உச்சகட்டமான ஒரு பயம். என்ன பயம்? எல்லா பயத்திலிருந்து வெளியே வந்தாலும் மனிதனுக்கு மரண பயம் ஒன்று இருக்கிறது. இந்த மரண பயத்தை மாற்றி மரணத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, நித்திய வாழ்க்கையின் மேல் நம்பிக்கை வைத்து, உயிர்த்தெழுதல் மேல் நம்பிக்கை வைத்து ஒரு தைரியத்தை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வியாதியின் வல்லமையிலிருந்து விடுவிக்க போதுமான ஒரே தெய்வம் இயேசுதான். எந்த மருத்துவமனையும் எந்த ஆஸ்பத்திரியும் விடுவிக்க முடியாத வியாதியெல்லாம் இயேசு நாமத்தினால ஜெபம் செய்து அது விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். வியாதியிலிருந்து விடுவிக்க வல்லவர் இயேசு. சங்கீதம் 146:7 வாசிக்கிறோம், கட்டுண்டவர்களை விடுவிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். யாரை விடுதலையாக்குறாரா? கட்டுண்டவர்களை. எப்படிப்பட்ட கட்டுகள் உங்க வாழ்க்கையில் இருந்தாலும் விடுவிக்கப்பட முடியாத கட்டுகள் அல்ல, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா. இன்னும் வேதத்துல வாசிக்கிறோம், ரோமர் 8:20 அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். எதுல இருந்தா? அழிவுக்குரிய அடிமைத்தனம். அடிமைத்தனம் அழிவுக்குள்ள கொண்டு போகும். ஒரு மனுஷன் குடிப்பழக்கத்துல இருக்கானா, அந்த குடிப்பழக்கம் அவனை சாக கொண்டு போகிறது. ஸ்தோத்திரம். மடிந்து போகிறவனுக்கு மதுபானம். யாருக்கு மதுபானமா? பைபிள்ல வாசிக்கிறோம், மடிந்து போகிறவனுக்கு மதுபானம், அழிகிறவனுக்கு தான் மதுபானம். அப்ப அந்த அடிமைத்தனத்துல அந்த மனிதன் இருக்கிறான். அந்த அடிமைத்தனம் அவனை எங்க கொண்டு போகுது? அழிவுக்குள்ள கொண்டு போகுது. நல்ல நிலையில இருக்கிற ஒரு மனிதன் திடீர்னு குடிக்கிறான், விபச்சார பாவத்துக்குள்ள போகிறான், அந்த அடிமைத்தனத்துக்குள்ள போகிறான். கடைசியில அவன் வாழ்க்கை, அவன் குடும்பம் அழிந்து போகிறது, அவனுடைய நிர்வாகம் அழிந்து போகிறது, அவனுடைய பொருளாதாரம் அழிந்து போகிறது. அதை வேதம் சொல்லுகிறது, அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு. அப்போ நம்மை ஆண்டவர் விடுதலையாக்குவது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். கொலோசியர் 1:13 வாசிக்கிறோம், இருளின் அதிகாரத்தினின்று தேவன் விடுதலையாக்குகிறார். என்ன அதிகாரமா? இருளின் அதிகாரம் அது பிசாசு. பிசாசின் கரத்திலிருந்து
நம்மை மீட்டெடுக்க வல்லமையுள்ள ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. எந்த மந்திரவாதியாலும் எந்த பூஜையாலும் எந்த யாராலும் விடுவிக்கப்பட முடியாத பிசாசின் கட்டிலிருந்து பிசாசின் இடத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. நான் இது ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு நான் சாட்சியோடு கூட அநேக காரியங்களை குறித்து நான் சொல்ல முடியும். நிறைய காரியங்களை எனக்கு நேரம் இல்லாதனால சொல்ல முடியல. நான் சொன்ன ஒவ்வொன்றுக்கும் சாட்சி இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் சாட்சி இருக்கிறதுங்க. எல்லாவற்றுக்கும் சாட்சி இருக்கிறது. இன்னும் மொத்தத்தில் சொன்னப்போனா நானே சாட்சி. இதில் சொல்லப்பட்ட எல்லா வசனங்களும் என் வாழ்க்கையில பொருந்தியது. என் வாழ்க்கையில இயேசு என்னை விடுதலையாக்கினார். என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார். வியாதியின் வல்லமையிலிருந்து என்னை விடுதலையாக்கினார். இருளின் அதிகாரத்தை நின்று விடுதலையாக்கினார். மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கினார். கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கினார். அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து இயேசு என்னை விடுதலையாக்கினார். அல்லேலூயா. நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாட்சி. ஒன்றல்ல, இந்த வசனங்கள் ஒன்றொன்றுக்கும் இந்த வசனங்களை நான் அனுபவித்து தான் பிரசங்கம் பண்ணுகிறேன். என் வாழ்க்கையில் நடக்காததை நான் பிரசங்கம் பண்ணவில்லை. என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற அநேகருடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வசனம் நிறைவேறி இருக்கிறது. நீங்களும் சாட்சி சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த வசனங்கள் நிறைவேறி இருக்கிறது. ஒருவேளை நிறைவேறவில்லை என்றாலும் நீங்கள் இயேசு நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்போ நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கிறவர். விடுதலை 4 காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் விடுவிக்கிற காரியங்களை குறித்து நான் இந்த நாளில வேதாமத்தில் பழைய ஏற்பாடுல 2 புதிய ஏற்பாடுல 2 4 காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 24 வசனங்கள் வாசிக்கும் பொழுது வேதத்துல முதலாவது அந்த பகுதியில் அந்த வேத பகுதி என்னவென்று சொன்னால், டேனியல் சிங்க குகைக்குள்ள போடப்பட்டான். சிங்கம் என்பது எதை குறிக்கிறது? அது பிசாசை குறிக்கிறது. உங்கள் எதிராளியான 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல. சிங்கம் மாதிரி. சிங்கம் என்பது பிசாஸ். சிங்கத்தின் வாயில ஸ்தோத்திரம் நம்ம சொல்வோம், முதல்ல வாய்க்குள்ள போனது வெளியே வராது. சில ஆட்கள்லாம் சிலர்கிட்ட பணம் கொடுத்துருப்பாங்க. இந்த பணம் கொடுத்துட்டு, ஐயா அவர்கிட்ட பணம் கொடுத்தோம், அந்த பணத்தை திரும்ப தர மாட்டேக்காரு, நீங்க ஏதாவது சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உடனே அவரு சொல்வார், முதல்ல வாய்க்குள்ள போனதை திரும்ப எடுக்க முடியாது. அவர் என்ன சொல்வாரு? அதனால இவன் யாரும் பயந்துடாதீங்க, கொடுத்த பணம் திரும்ப வரலன்னு. முதல்ல வாய்க்குள்ள கையை விட்டு எடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். தாவீது சொன்னா, சிங்கத்தின் வாயில ஆட்டுக்குட்டி. ஒரு முறை என்ன செய்றான்? சிங்கத்தை ஆடை கிழிச்சான். வாயை என்ன செஞ்சுட்டான்? அவன் கிழிச்சிட்டான். ஏன்னா வாய்க்குள்ள என்ன இருக்குது? ஆடு. ஆட்டை எடுக்கணும். கரடி சிங்கம். அவன் சொல்றான் பாருங்க, தானியேல் அபிஷேகம் பெற்றவன், ஆவியானவர் சிங்கத்தின் பிடியில் இருப்பவர்களையும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். பிசாசின் பிடி. கவனிங்க, தானியேல் சிங்க குகையில போடப்பட்ட சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்கிற சட்டம் அந்த 6ஆம் அதிகாரத்தில் தேசத்தில் போடப்பட்டது. தானியேல் மேல் பொறாமை கொண்டு தானியேலை அழிப்பதற்காக அவனுக்கு விரோதமாக இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். எப்பொழுது சொல்வது, கிறிஸ்தவத்துக்கு எதிராக உலகத்துல எந்த நாடும் எந்த சட்டம் போட்டாலும் அந்த சட்டம் ஒரு நாள்ல உடைந்து போகும். ஆமென். சட்டத்தை போட்டு ஆண்டவரை அடக்க முடியாது. சட்டத்தை போட்டு தேவ வசனத்தை அடைக்க முடியாது. இங்கே தானியேல் என்கிற ஒரு பரிசுத்தவான், அவனை ஒரு சிங்க கெபியில போடுவதற்காக, அவனை அழிப்பதற்காக, அவனை கொல்லுவதற்காக அங்கே அவர்கள் போட்ட திட்டம், ராஜாவை தவிர யாரை வணங்கக்கூடாது. அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், தானியேல் 3 நேரம் ஜெபிக்கிறவர், அவர் யாவே தெய்வத்தை வணங்குகிறவர், ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தெய்வத்தை வணங்குகிறவர் என்று எல்லா மக்களுக்கும் தெரியும். எனவேதான் அங்கே அந்த சட்டம் போடப்பட்டது. ஆனால் தானியேலோ சட்டத்துக்கு பயப்படவில்லை, அவன் உயிருக்கு பயப்படவில்லை. அபிஷேகம் தானியேலுக்குள்ள இருக்கிறது. தானியேலுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. காரணம், தானியேல் ஏற்கனவே விசுவாசம் உள்ள ஒரு தேவ மனிதன், அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனிதன். அவன் ஏற்கனவே அறிந்திருக்கிறான். என்ன அறிந்திருக்கிறான்? அங்கே தானியேல் புஸ்தகத்துல நீங்க 2ஆம் அந்த 3ஆம் அதிகாரங்கள் வரும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், நேபுகாத்நேச்சார் செய்த பொற்சிலையை சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ வணங்கவில்லை. அவர்கள் அக்கினி சூளையில் போடப்பட்டாலும்
தேவனுடைய ஆவியானவர் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். தானியேல் அறிந்திருக்கிறான். அதனால தானியேலுக்கு மரண பயம் இல்லை. கர்த்தர் விடுவிப்பார், விடுவிக்கலனாலும் பரவாயில்ல, அவர்தான் என் தேவன் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அங்கே அந்த காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் ஸ்தோத்திரம் 7:2 என்று சொல்லி நினைக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கின்ற பொழுது, சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். கவனிங்க, பிசாசு பிடிச்சிட்டானா பீறி போடு, பீறுதல், கிழிச்சு போட்டுருவான். உதறி போடுதல், உதறுதல். நிறைய பேருடைய வாழ்க்கை, பிசாசின் பிடியில் இருக்கிற நிறைய மக்களுடைய வாழ்க்கையை நம்ம கவனிக்கும் பொழுது உதறிதான். மோசமான சம்பவங்கள் நடக்குது உலகத்துல. வாசிக்கிறோம் அங்க, சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை எதை பிடித்து கொண்டு போய், அவன் சரீரம் என்று சொல்ல, என் ஆத்துமாவை, கொஞ்சம் அப்படியே அடுத்த நிலைக்கு வரும். ஆத்துமாவை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் சைடு, ஆவிக்குரிய இடத்துக்கு வரும். இன்னைக்கு சரீரத்தை பிடிக்கல. சிலருக்கு சரீரத்துல வேதனை பிசாசு கொடுக்கறான். சிலருக்கு மனசுல ஆத்மாவில வேதனை, ஆத்மாவை கொதறிடுவான். ஆத்மாவை என்ன செய்யறான்? கொதறுதல் என்றால் கதறு, அந்த கடித்து போடுதல், காயங்கள். அப்போ சத்துரு பிடிக்கும் பொழுது எங்க காயம் வருது? ஆத்மாவில காயம் வருது, ஆத்மாவில காயம் வருது. அப்ப என்ன சொல்லுகிறான்? என்னுடைய பிரேயர் என்ன பிரேயர்னா, ஆண்டவரே அதை பீறாதபடிக்கு, எதை பீறாதபடிக்கு? ஆத்மாவை, என் மனதை காயப்படுத்தக்கூடாது, என் மனம் காயப்படக்கூடாது, என் மன வேதனைப்படக்கூடாது. அப்ப இன்றைக்கு பிசாசு மனதை காயப்படுத்துகிறான். நீங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், பைபிள்ல நான் நிறைய உதாரணங்கள், இருப்பிடங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். பைபிள்ல லேகியோன் பிசாசு பிடிக்கப்பட்டவன் கல்லுகளினால் தன்னை நினைச்சாரான் குத்தி காயப்படுத்துகிறான். சில நேரம் பிசாசு பிடிச்சவருடைய செயல்களை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு வேதனையா இருக்கும். அவங்க போய் நினைச்சுவாங்க, தற்கொலை செய்ய போவாங்க, எங்கேயாவது போய் முட்டுவாங்க, சூசைட் பண்ண போவாங்க, தங்களை தாங்களே பாருங்க, சில நேரங்களில் பிளேடால கீறுவாங்க. இந்த பிள்ளைகள்லாம் லவ் பண்றவன் பேசலைன்னா பிளேடால கீறிடும். அது ஒரு பிசாஸ், அது ஒரு பிசாஸ். பார்த்துருக்கீங்களா? கையில் கீறும், கிழிக்கும் சரீரத்தை. என்ன செய்வாங்க? சில இடங்களை நீங்க பாத்தீங்கன்னா பிசாசுக்கு ஆராதனை நடைபெறுகிறது. சாத்தான் சபைன்னு ஒரு சபை இருக்கு உலகத்துல, நிறைய இடங்கள் இப்ப அது வந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கத்தியில கையை கிழித்து அந்த ரத்தத்தை அவங்க சிந்துவாங்க, இதெல்லாம் அவங்களுடைய ஆராதனையில ஒரு விதமாக நடக்கிறது. அப்ப பிசாசு, நல்ல கவனிங்க, அவன் பீறுகிறவன், அவன் காயப்படுத்துகிறவன், ஆத்துமாவை காயப்படுத்துகிறவன். ஆத்துமா காயப்படுகிறது, மனம் காயப்படுகிறது. உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட காயங்கள், வேதனைகள். தானியேல் சிங்க கபிக்குள்ள போக, சிங்க குகைக்குள்ள போக தானியேல் பயப்படல. ஆனா ஒன்று, தானியேல் மனம் அந்த சிங்க கபிக்குள்ள போகும் பொழுது அவனுடைய மனம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு கற்பனை. அந்த தேசத்துக்கு அவன் ஆசீர்வாதமா இருந்தான், அந்த தேசத்துக்கு அவன் ஆசீர்வாதமா இருந்தான், அந்த தேசத்தின் மக்களுக்கு பிரயோஜனமா இருந்தான், அந்த தேசத்தினுடைய ஆளுகைக்கு, அரண்மனைக்கு தானியேல் பிரயோஜனமா இருந்தான். ஆனா அவர்கள் அவனை காயப்படுத்துகிறார்கள். நான் என்ன குற்றம் செய்தேன்? அவன் கேட்கிறேன், என்ன குற்றம் செய்தேன்? தானியேல்ட்ட ஒரு குற்றம் இல்லை, இதுதான் குற்றம். அவனை வேற எதிலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அவனுடைய இருதயத்தை காயப்படுத்துகிறார்கள். பிரியமான தேவ ஜனமே, இந்த காயங்கள் என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இந்த மனிதர்கள் மூலமாக வருகிறது என்று சொல்லி. ஆனா இதுல இரண்டு விதங்களாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, காயப்படுத்துகிறவங்களை குறித்து உங்களுக்கு ஒரு எரிச்சல் வரலாம், கோபம் வரலாம். இன்னொன்று, அந்த காயத்தை குறித்து நீங்க வேதனைப்படலாம். ஆனால் இன்னொன்று நீங்க எடுத்துக்கொள்ளணும், அதுதான் இந்த உபவாச ஜெப நாட்கள். என்னன்னா, ஆண்டவரே, இந்த பிசாசு
என்னை யார் மூலமாக என் ஆத்துமாவை காயப்படுத்தாதபடிக்கு என் ஆத்துமாவை தப்புவியும். ஆமென். அதுக்காக தான் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இதுதான் ஸ்பிரிச்சுவல் பிரேயர். நான் சொன்னேன், நிறைய பேர் நீங்க ஜெபத்துக்கு வராததுனால ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல ஆரம்பத்துல 3 காரியம் சொல்லுவேன். யார் ஜெபிக்கிறவர்கள்? 3 பேர், 3 தகுதி அவங்களுக்கு வேணும். ஜெபிக்கிறதுக்கு 3 தகுதி. 1 தாழ்மை வேணுமா? தாழ்மை இல்லாதவர்கள் ஜெபிக்க முடியாது. தன்னை தாழ்த்தாத மனிதன் ஜெபிக்க முடியாது. 2வது விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இல்லாத மனிதர்கள் ஜெபிக்க முடியாது. 3வது பரலோக ஆசீர்வாதங்களை விரும்புகிற மனிதர்கள், அவங்க தான் ஜெபிக்க முடியும். பல பரலோக ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விரும்பாத மனிதர்கள் ஜெபிக்க முடியாது. காரணம், உலக ஆசீர்வாதங்களை மட்டும் நம்புறாங்க. உலகத்துல நல்ல ஆசீர்வாதம் வந்து விட்டது, எல்லாம் அவங்களுக்கு நிறைவா இருக்கிறது, நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாகிறது. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நிறைய இருக்கிறது. அதில் ஒன்றுதான் நான் சொல்கிற இந்த வார்த்தை, ஆத்துமாவை, நம்முடைய ஆத்துமா காயப்படக்கூடாது. அது தேவனுடைய ஆசீர்வாதம். ஆத்துமா என்ன செய்யக்கூடாது? காயப்படக்கூடாது. தேவன் தப்புவிக்கிறார். இன்னைக்கு பிசாசு காயப்படுத்த விரும்புகிறான், மனிதர்கள் மூலமாக காயப்படுத்துவான். ஆனாலும் நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள தேவன் வல்லவராக இருக்கிறார். தானியேலுடைய ஆத்துமாவை அவர் காத்துக்கொண்டார். தானியேல் அந்த சிங்க கபியில அங்க இருக்கிறான். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. இப்போ இங்க என்ன அப்படின்னா, இதுல ஒரே ஒரு சத்தியத்தை நிறைய காரியங்கள் ஒண்ணு சொல்றேன், அடுத்தால ஒண்ணு சொல்றேன். எல்லாத்தையும் நாளையும் உங்களுக்கு ஒன்றாக இணைத்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 4 வேத பகுதிகள். இதுல என்ன அப்படின்னா, ராஜா அவனை விடுவிக்க விரும்புகிறான். நல்ல கவனிங்க. ராஜாவுக்கு தானியேலை சிங்க கபியில போட விருப்பம் கிடையாது. ராஜாவுக்கு தானியேலை குறித்து நல்லா தெரியும். அதனால ராஜாவுக்கு தானியேலை சிங்க கபியில போட விருப்பம் இல்லை. ஆனால் சுற்றில் இருக்கிறவர்களுடைய நிர்பந்தம், அவங்களுடைய நிர்பந்தத்தினாலதான் அவன் போடுறான். அதனால அந்த ராஜா சொல்கிற நல்ல கவனிங்க. இந்த ராஜா உண்மையில இப்படி ஒரு ராஜாலாம் வேதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, ஒரு தேவனுடைய மனிதனுக்காக இந்த ராஜாலாம் இருப்பாரா, இப்படிலாம் ராஜாலாம் இருப்பாராங்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். தானியேல் 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. இவன் தான் சட்டம் போட்டான், இவன் தான் உன்னை விடுவிப்பார்னு சொல்லுகிறான். ராஜாவுக்கு அவனை விடுவிக்க விருப்பம். இதுல ஒரு சத்தியத்தை நம்ம அறிகிறோம். என்ன அறிகிறோம்னா, மனிதர்கள் நம்மை விடுவிக்க விரும்புறாங்க, இல்லைன்றால் நாம் நம்மை விடுவிக்க விரும்புகிறோம். அது முடியவில்லை. அதான் உண்மை. இப்ப ராஜா என்ன சொல்லுகிறான், என்னால் உன்னை தப்புவிக்க முடியவில்லை, என்னால் உன்னை விடுவிக்க முடியவில்லை தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க, ஆவியானவர் மேல நம்பிக்கை வைங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். எந்த மனிதனும் நம்மை விடுவிக்க முடியாது. யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் மேல. சில நேரத்தில் ஊழியர்கள் மேல நம்பிக்கை வச்சு அவங்கள்ட்ட ஜெபம் பண்ண போவோம். அவங்க ஜெபம் பண்ணாலும் நம்ம விடுதலை பெற மாட்டோம். என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல இருந்து நான் யார்கிட்டையும் போய் ஜெபம் பண்ணதில்லை. உன்னை எனக்கு மேட்டிமை பெருமை இருக்குது அப்படின்னு தப்பா நினைச்சிடாதீங்க. அந்த அர்த்தம் இல்லை. ஆண்டவர் என்கிட்ட சொன்ன எனக்கு விசுவாசம், கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னன்னா, நான் அவர் மேல் விசுவாசம் வைக்கணும். வேற யார் மேல நீ விசுவாசம் வைக்க கூடாது. வேற யார் ஜெபத்துல நீ விசுவாசம் வைக்க கூடாது. நீ என்னை நோக்கி ஜெபம் பண்ணு, நான் உன்னை விடுவிப்பேன். இந்த விசுவாசத்தை நான் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற அந்த ஆரம்ப நாட்களில் தேவன் எனக்கு கொடுத்தார். ஊழியர்கள்ட்ட நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? தேவனுடைய வார்த்தை, அவங்க பிரசங்கத்தை எதிர்பார்ப்பேன். நான் ஊழியர்கள்ட்ட எதிர்பார்ப்பது அவர்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள். அதுக்கு ஆர்வமா கேட்பேன். அதெல்லாம் நான் ரொம்ப விரும்புவேன். அதுக்காக உடனே இந்த ஊழியரை நான் வெறுக்கிறேன், எதிர்க்கிறேன் அப்படின்னு தப்பாகவும் புரிந்து கொள்ளக்கூடாது. ஊழியர்களிலிருந்து எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, அவர்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை கவனிச்சுட்டே இருப்பேன். ஆரம்பத்திலிருந்து இன்று வரை ஊழியர்களுடைய வார்த்தைகளை நான் கேட்டு ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் உறுதியாக சொல்ல முடியும், இன்றைக்கும் எனக்கு மேலே இருக்கின்ற தலைவர்கள் பிரசங்கம் என்ன பிரசங்கம் பண்றாங்க, என்ன வார்த்தைகள் சொல்லுகிறார்கள் என்பதை மிக உற்று கவனிப்பேன். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, தானியேல் இதுல அறிந்து கொள்வது என்னவென்றால், தானியேலுடைய ஜெபம் அவனை விடுதலையாக்கினது.
உங்களுடைய ஜெபம் நிச்சயமாக உங்களை விடுவிக்கும். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? உங்க ஜெபத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? உங்க ஜெபத்து மேல உங்களுக்கே நம்பிக்கை இருக்கா? உங்க ஜெபத்து மேல நிறைய பேர் கை வர மாட்டேங்க அப்படின்னா இல்ல, உங்க ஜெபத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை. நான் சொல்லி கை தூக்கணும் உங்களுக்கு விசுவாசம் கிடையாது. உங்க ஜெபத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நிறைய பேருக்கு அவங்க ஜெபத்து மேலே அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. உலகத்துல கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது? அப்படி கிடையாதுங்க. நீங்க யாரா இருந்தாலும் உங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உதவி செய்வார். நான் வேதத்தில் எப்பொழுதும் ஒரே ஒரு வேத பகுதியை நினைவில் கொண்டு வருவேன். சாலமோன் ஆலயம் கட்டி அவன் சொன்ன வார்த்தை எனக்கு மறக்க முடியாது. ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்கு வெளியே பிரஜாதிகள் வந்து நின்று அவங்க ஜெபம் பண்ணால் அவங்க பாவத்தை மன்னித்து அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்றான் பாத்தீங்களா? அப்போ வசனம் தெரியாதவங்க, ஜெபம் தெரியாதவங்க, ஆராதனை தெரியாதவங்க, ஜீவனுள்ள கடவுள் தெரியாத ஒரு மனிதன் வந்து ஒரு ஆலயத்துக்கு முன்னால ஜெபம் பண்ணாலும் அவன் ஜெபத்தை நினைச்சனும். அப்போ சாலமோனுக்கு நம்பிக்கை இருக்கு. யாருக்கு நம்பிக்கை இல்லை? நமக்கு நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை இல்லை? என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? என் ஜெபத்தை கர்த்தர், உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென். உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நம்பிக்கை வரணும். நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் உதவி செய்வார். அப்போ தானியேலுடைய ஜெபம் அவனை விடுதலை ஆக்கினது. ராஜா அவனை விடுவிக்க முடியவில்லை. ராஜா ஒரு பெரிய சக்தி அந்த நாட்டில். நல்லா கவனிங்க. அந்த எவ்வளவு பெரிய சக்தி அவனை விடுவிக்க முடியவில்லை என்றாலும் தானியேலை விடுவித்தது தானியேலுடைய ஜெபம். அவன் 3 நேரமும் ரெகுலரா ஜெபம் பண்றான். வாழ்க்கையில ஜெபம் ரெகுலரா இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் சொல்லுவாங்க மூல ஆடிக்கு அமாவாசைக்கு சோத்திரம். ஸ்கூல்ல அந்த காலத்துல படிக்கும் பொழுது இப்பெல்லாம் டிசியை கொடுத்துரும். அந்த காலத்துல கொஞ்சம் ஏதோ தயவு கிடைக்கும். என்னன்னா சில ஆட்கள் அப்பப்போ வருவான் ஸ்டூடெண்ட். அத்தியாரி சொல்லுவார், நீ என்ன ஆடிக்கு அமாவாசைக்கு வந்துகிட்டு இருக்க அப்படிம்பார். நினைச்சா வார, நினைச்சா போற, இது என்ன சத்திரமா அப்படின்னு கேட்பாரு. சரி, அந்த காலத்துல ஏதோ ஒரு கிருபை படிப்பு, ஏதோ அவங்க வேலைகள், குடும்ப சூழ்நிலைகள், அந்த நாட்கள் ஆசிரியர்கள், அரசாங்கமும் ஏதோ ஸ்தோத்திரம் கொரோனா காலத்தில் பாஸ் ஆன மாதிரி, கொரோனா இல்லாத காலத்திலும் ஒரு 5வது வகுப்பு வரையாவது அந்த காலத்தில் நினைச்சாங்க படித்தாங்க. அட்டண்டன்ஸை பார்த்து அவங்க ஸ்கூலில் படிக்க வைக்கல. அட்டண்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது படு கேவலமாக இருக்கும். அங்கே அட்டண்டன்ஸ் ஒழுங்காகவே இருக்காது. சில நேரம் பார்த்தீங்கன்னா வாத்தியார் பொறுமையிலேருந்து அவரே வீட்டுக்கு போவார். சார் அவன் இந்த அங்கே நின்று விளையாண்டுட்டு இருக்கான் சார், அங்கே போயிடுவார். சார் வயக்காட்டில் நின்றுட்டு இருக்கான் சார், வயக்காட்டுக்கு வருவார். ஆசிரியர் எங்கே வருவார்? இப்போ அட்மிஷன் போடுவதற்கு கேன்வாஸ் பண்ண போகிறாங்க. அந்த நாளில் ஸ்கூல் ஆரம்பித்த பிறகு என்ன செய்வார்? ஆசிரியர்லாம் காடு வீடுன்னு தேடி அலைவாங்க, பிடிச்சி இழுத்து. ஏன்னா பெற்றோர் சொல்லி வருவான், ஐயா நான் சொன்னாலும் வர மாட்டேங்கான், பயப்படுறான், அவங்க அடிக்க பயப்படுறான். உடனே வாத்தியார் என்ன செய்வார்? போய் கூட்டிகிட்டு வந்து சில நேரங்களும் சில மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரே சைக்கிளை பின்னால் வச்சு சைக்கிள் ஓட்டி கொண்டு வந்து ஸ்கூலுக்கு கொண்டு வருவார். என் கண்ணால் பார்த்துருக்கிறேன், எல்லாம் நடந்திருக்கிறது. நல்ல கவனிங்க. பிரியமான ஆண்டவருடைய ஜனமே, நம்ம யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இதில் அசைக்க முடியாத உறுதி உங்களுக்கு இருக்கணும். யாரோ ஒரு மனிதன், கடவுளை அறியாத மனிதன் ஒரு ஆலயத்துக்கு வெளியே, சில நேரங்களில் யோசிச்சு பார்ப்பேன், அது ஒரு மூட நம்பிக்கையாகவா? அதை நம்ம எப்படி எடுக்கலாம்? மூட நம்பிக்கையா, சரியான நம்பிக்கையா? நமக்கு புரியவில்லை. நம்ம பழைய ஆலயத்துக்கு வெளியெல்லாம் அப்பப்போ அந்த போஸ்ட் பாக்ஸில் காணிக்கை போட்டு போவாங்க. அதில் பேப்பர் எழுதியிருப்பாங்க. என்னென்னு எடுத்து வாசிச்சு பார்த்தா, நான் ஐயா அங்கே வந்து நின்று ஜெபம் பண்ணிட்டு ஒரு காரியம் நினச்சிட்டு போனேன், அந்த காரியம் நடந்துட்டு, அதனால இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு 100 ரூபா வச்சு பேப்பரில் எழுதி போட்டு போயிருப்பாங்க. அவர் யாருன்னே தெரியாது. நிறைய பேர் வாசலில் நின்று ஜெபம் பண்ணிட்டே போவாங்க. இந்த வாசலில் நின்று ஒரு கும்பிடு போட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்க? அப்படியே ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம அவங்க சில காரியங்களுக்காக. அவங்களுக்கு எல்லா தெய்வத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை நம்ம ஒரு மூட நம்பிக்கை என்று சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படி இருக்குது. அவங்களுக்கு ஒரு சரியான நம்பிக்கை இல்லாதவர்களுக்கே ஒரு நம்பிக்கை இருக்கும் என்றால் நமக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கணும்? நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஆமென். உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்பார். 2வது தானியேல் 3:13. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி 7 மடங்கு அக்கினி, 7 மடங்கு அக்கினி, 7 மடங்கு அக்கினி தீ. அதுல இருந்து விடுங்க. ராஜாங்க சட்டம், ராஜாவே அவங்களை கொலை செய்வதற்காக அங்கே கொண்டு போகிறதை நம்ம பார்க்கிறோம்.
ஆனால் இங்கே தானியேலை சிங்க குகையில் தானியேல் குகையில போட முன்னாடி ஜெபம் பண்ணினான். குகையில போடும் பொழுது தானியேல் அந்த இடத்துல ஒன்று சொல்லவில்லை. ராஜா சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஆனால் இங்கே இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அல்லேலூயா. ஆராதனை நம்மை விடுவிக்கிறது. ஆராதனையில ஆவியானவருடைய வல்லமை இறங்கணும். அப்படி ஆராதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆராதனை அப்படி ஆவியின் பலத்தோடு ஆராதிக்கணுங்க. என்ன பலம்? மாம்ச பலத்தில் அல்ல, ஆவியின் பலம். ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். ஆராதிக்கிறவர்களை ஒரு நாளும் கட்ட முடியாது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது எப்பொழுது சொன்னான்? தாவீது கட்டப்படக்கூடிய சூழ்நிலை வருது. இமேலக்கு அந்த ராஜா ஒரு அந்நிய தேசத்துல சவுலுக்கு பயந்து, நல்ல கவனிங்க, தாவீது இங்கே சவுல் கொலை செய்வான் என்று பயந்துதான் வேறு ஒரு நாட்டுக்கு போய் அங்க ஒரு ராஜா கிட்ட இருக்கிறான். அப்போ அந்த ராஜாவுக்கும் அந்த நாட்டுக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் சண்டை வரப்போகுது. இப்ப சண்டை வரும் பொழுது அங்க இருக்கிற மற்ற எல்லாரும் என்ன சொல்றாங்க? ராஜாட்ட மெதுவா காதல போய், நம்ம கிட்ட ஒருத்தன் இருக்கான் தாவீது, இவன் ஒரு யூதன், இவன் இஸ்ரவேல் தேசத்தான், இவன் நம்ம நாட்டு ரகசியத்தெல்லாம் என்ன செஞ்சிருவான், அங்க போய் சொல்லிடுவான் என்று சொல்லி இவனை ஏதாவது நீங்க காலி பண்ணணும். சொந்த ஊர்லயும் காலி பண்ண விரும்புறாங்க, போன இடத்துலயும் காலி பண்ண விரும்புறாங்க. எங்க போனாலும் நெருக்கம் தாவீதுக்கு. அந்த நேரத்துல தாவீதுக்கு ஆண்டவர் என்னன்னு தெரியல, ஒரு சமயோசித ஒரு புத்தியை கொடுக்காரு, ஒரு ஞானத்தை கொடுக்காரு. திடீர்னு தாவீது தெரிஞ்சிச்சு, இப்ப ராஜா நல்ல மனுஷன், தாவீதை நல்லதான் வச்சிருக்காரு. ஆனால் இவங்க சொல்லி கொடுத்து தாவீதை கொலை செய்யுங்கன்னு ராஜா கட்டளை போடலாம், சட்டம் போடலாம். இவனுக்கு என்ன, அந்த இடத்துல இருக்கும்போது திடீர்னு பைத்தியக்காரன் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சான். வாயில நுரதள்ளி ஒரு பைத்தியக்காரன் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சான் தாவீது. உடனே எல்லாரும், இவன் பைத்தியக்காரன்பா, இவனா போய் சொல்ல போறான், இவன் லூஸ் மாதிரி இருக்கான், அந்த லூஸை சொல்றது யாருங்க கேட்க மாட்டாங்க, விரட்டி விடுங்கப்பா. அப்பொழுதுதான் அந்த பாடலை பாடுகிறான், கர்த்தரை இக்காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும், என் தேவனை நான் ஆராதிப்பேன், என் தேவன் என்னை விடுவிக்க வல்லவர். அல்லேலூயா. அவன் எப்பொழுதும் தேவனை ஆராதிக்கிறவன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவி. தேவ சமூகத்தில் வந்து வாரத்தில் முதல் நாளிலே வந்து இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலே வந்து இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள்ல ஒரு உயிர் பெறணும், மரித்து கிடக்கிற பிரச்சனை உயிர் பெற வேண்டும் என்று சொல்லி, ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கர்த்தரை நேற்றுக்கிழமை ஆராதிக்கிற உங்களை ஆண்டவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. விடுவித்தது மட்டுமல்ல, நல்ல கவனிங்க, நீங்க தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கின்ற பொழுது தேவன் அவர்களை விடுவித்தது மட்டுமல்ல, அவர்களை உயர்த்தியது. நீங்கள் ஆராதனைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவிற்கு தான் தேவன் உங்களை உயர்த்துவார். தேவனுக்கு முக்கிய இடம் கொடுத்து, அவருடைய மகிமைக்கு முக்கிய இடம் கொடுத்து, உண்மையாகவே உங்கள் இருதயத்தில் இருந்து நீங்கள் தேவனை சரியாக ஆராதிக்கும் பொழுது, ஆராதனைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது, சபை கூடி வருதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது, ஆராதனை நேரத்திற்கு நீங்கள் முக்கிய இடம் கொடுக்கின்ற பொழுது, தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரத்தில் பேதுருவை சிறைச்சாலையில் பேதுரு சிறைச்சாலையில கட்டப்படுகிறார். அவன் செய்த ஊழியர் நிமித்தமாக ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லி, ஊழியம் செய்த நிமித்தமாக ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லி பேதுரு ஜெபிக்க கூடாது, ஆராதிக்க கூடாது, சுவிசேஷம் அறிவிக்க கூடாது, தேவராஜ்யத்தை கட்டக்கூடாது. ஏனென்றால் விடுதலோடு இருந்தா நம்ம செய்வோம், விடுதலோடு இருந்தா செய்வோம், கட்டப்பட்டு இருந்தா செய்வோம்.
நம்ம விடுதலோடு இருந்தா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சோம். நம்ம விடுதலோடு இருந்தா சாட்சி சொல்ல ஆரம்பிச்சோம். நம்ம விடுதலோடு இருந்தா எனக்கு ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருவோம். முழு உலக ஸ்தாபனத்துக்கு பேதுரு தான் தலைவர். தலைவர் இப்ப ஜெயிலுக்குள்ள போகிறார். மறுநாள் காலையில அவங்கள வெளியே கொண்டு வரணும், நியாயம் விசாரிக்கணும், தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் நியமித்துக் கொண்டிருக்கையில் அங்கே 2 சேவகர், 2 சங்கிலி, பாருங்க அவன் கையுங்கால் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே 2 சேவகர், அங்கே எத்தனை காவல் அங்கே சொல்லப்படுகிறது? அங்க கவனிங்க, அங்க எத்தனை அங்க காவல் இருக்கிறது? முதலாம் காவல், 2ஆம் காவல். எத்தனை நேரம், எத்தனை டியூட்டியில அவர்கள் காக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கின்ற பொழுது 4 டியூட்டியில அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? காக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். 4 வகுப்புகளின் வசமாக அங்கே வாசித்து பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 12:4 அங்கே அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்பங்க அவனுங்க இத்தனை பேர் அவனை காவல் காக்குறாங்க. 4 ஆள் 16 டியூட்டி போட்டு பாதுகாக்கிறாங்க. ஏன்னா அவங்க தூங்கக்கூடாது, இரவு நேரம் தூங்கக்கூடாது, பாதுகாக்கிறார்கள். அப்பொழுது நல்ல கவனிங்க, இவன் தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. 7வது வசனத்துல பேதுரு விழால தட்டுறாரு, சீக்கிரமா எழுந்திருங்கிறாரு. சங்கிலிகள் அவன் கையில இருந்து விழுந்தது. அல்லேலூயா. எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒரு சேவகன் நிக்கிறான், சங்கிலி விழுகிற சத்தம் அவன் காதுல கேட்காதா? இப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு மனிதனை விடுதலை செய்ய போகிறதையும் ஒருவர் அறியவில்லை. அவன் விடுதலையாக்கப்பட்டதும் ஒருத்தருக்கும் தெரியாமலே விடுதலையாகிறான். உலகத்து தெரியல எப்படி விடுதலையானார்கள்? எப்படியோ தேவன் நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். தேவ திட்டம் நம்மை விடுதலையாக்குவது. அவன் விடுதலையாக கூடாது என்பது பிசாசின் திட்டம். தேவனுடைய திட்டம் அவன் விடுதலையாகணும். இங்கே அவன் விடுதலையாக்கப்படுவான் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அவன் விடுதலையாக்கப்படுகிற நேரம் தெரியாது. நிறைய கட்டு, பாதரட்சை தொடுத்துக்கொள் செய்தான். இன்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை பொறுத்து கொண்டு என் பின்னே வா. புறப்பட்டு போனான். தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம், ஒரு தூக்க கலக்கத்திலே இருக்கு, தூக்கத்தில் கூட்டிட்டு போற மாதிரியே கூட்டு போறான். நடந்து போறாரு. என்ன கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது எப்படி இருந்தோமா? கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது எப்படி இருந்தோமா? சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்ப சிறையிருப்பு திருப்பப்படுகிறது, யாருக்கும் தெரியாது. நமக்கே அதுல நம்பிக்கையில இருக்கிறோம். ஆனா தேவன் சிறையிருப்பை திருப்புகிறார். நல்லா கவனிங்க, 1ஆம் காவல், 2ஆம் காவல், நகர திருப்பவர் இருப்பு கதவணில் வந்தபோது தானாய் அவர்களுக்கு தர வேண்டியது. ஸ்தோத்திரம். எல்லாம் ரிமோட்டும் ஆண்டவர் கையில தான் இருக்கு. அது ரிமோட் கண்ட்ரோல் கேட்டிருக்கு, எலக்ட்ரிக் கேட்டு இருக்கு. கேட்ட மனுஷன் வந்து திறக்க வேண்டாம். அவர் ரிமோட்டை ஆன் பண்ணாலே போதும், கேட்டு என்ன செஞ்சிடும்? திறந்துடும். இப்போ ஆண்டவர் கையில் ஒரு ரிமோட் இருக்கு. பரலோகத்திலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. அவர் ரிமோட் கண்ட்ரோல், அவர் அங்கே இருந்து நினைச்சாரு, கண்ட்ரோல் பண்றாரு. ஒரு சுவிட்ச் ஆன் பண்றாரு, கேட்டு திறக்குது. இப்பதான் பேதுருக்கு தெளிவு வருகிறது. கர்த்தருடைய தூதன் தேவனை விடுதலையாக்க கர்த்தருடைய தூதனை அனுப்பினார் நிச்சயித்து கொண்டு மார்க் என்பவர் கொண்டு யோவானுடைய மரியாள் வீட்டுக்கு வந்தா. நாங்கள் அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டது. இப்பதான் முக்கியமான ஒன்று சொல்ல போகிறேன். தானியேல் ஜெபம் பண்ணினா கர்த்தர் அவனை விடுவித்தார். சபையார் ஜெபம் பண்ணினார்கள், பேதுருவை தேவன் விடுதலையாக்கினார். தனி ஜெபம், கூட்டு ஜெபம். தனி ஜெபம் பண்ணணும் தெரியணும், சபையாக கூடுகிற ஜெபத்திலையும் இருக்கணும். இது ரெண்டும் நீங்க செய்யணும், அப்பதான் விடுதலை. சில ஆட்கள்லாம் தனியாக ஜெபம் பண்ணும், இந்த சபை ஜெபம் கூட்டு ஜெபம் வரைய மாட்டாங்க. சபையில் 26 நடக்கும், ஒரு நாளாவது எட்டி பார்க்க மாட்டாங்க. மலைக்கு பள்ளிக்கூடம் ஒதுங்காத வேறு மாதிரி
உபவாசபத்துக்கு சபைக்கு ஒதுங்காத கிறிஸ்தவர்கள் ஒரு புது பழமொழி நம்ம உருவாக்கணும். பிரியமானவர்களே, சீரியஸா சொல்றேன், இதான் சத்தியம். தனியா ஜெர்மனி விடுதலையாக்குறார் ஆண்டவர், நிரூபிக்கிறார். சபை ஜெர்மனியும் ஒரு மனிதனுக்கு விடுதலை. சபை ஐக்கியத்திலும் ஜெர்மனும், சபை ஐக்கியத்தில் ஜெபித்தால் விடுதலை உண்டு. சில நேரத்தில் தனியா நான் ஜெர்மனிக்குருவேன், யார்கிட்ட போய் ஜெர்மனிக்குருவேன், கர்த்தர் என்னை விடுவிக்கட்டும் அப்படிங்கிற தப்பான எண்ணம் உங்களுக்கு இருக்கு. சபை ஜெபத்திலையும் நீங்க பங்கெடுக்கணும். சபை ஐக்கியம், சபை என்பது தேவனுடைய சரீரம், நீங்க அவயம். சபை ஐக்கியத்து ஜெபத்துல பங்கெடுத்து ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். தானியேல் அவன் ஜெபம் பண்ணா சிங்கக்கவியில் அவனை விடுவித்தார். இங்கே சபையாராக ஜெபம் பண்ணும் பொழுது அப்போ ஆண்டவர் என்ன நிரூபிக்கிறார்னா, ஜெபத்துக்கும் வல்லமை உண்டு, தேவனுடைய சபைக்கும் வல்லமை உண்டு. ஆமென். ஜெபத்துக்கும் வல்லமை உண்டு, தேவனுடைய சபைக்கும் வல்லமை உண்டு என்று ஆரம்பகால திருச்சபை தேவன் நிரூபிக்கிறார். சில ஆட்கள் சில தனிப்பட்ட ஊழியருக்கு தான் வல்லமை உண்டு, சபையில வல்லமை கிடையாது, சபையில அற்புதங்கள் நடக்காது, சபையில தீர்க்க தரிசனம் கிடையாது, சபையில ஒன்றுமில்லை என்று தப்பாக சொல்லுகிறார்கள், சபையை குறை சொல்லுகிறார்கள். சபை தேவைகள் என்று இன்றைக்கு போதனை கொடுக்கிற உபதேசங்கள் வந்து விட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆரம்ப காலத்துல சபை எங்க ஆரம்பித்தது என்று சொன்னால் அந்த மேல் வீட்டறை 120 கூடினதான் சபை. அந்த சபையில தான் அது எங்க, அது யார் வீட்டில் நடந்தது? மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீடு. அங்கதான் சபை ஆரம்ப காலத்துல. அங்கதான் கூடி ஜெபம் பண்ணி ஆவியானவர் அங்கே ஊற்றப்பட்டார். அதே இடத்துல தான் அவங்க என்ன செய்றாங்க? கூடி அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், சபையார் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பேதுரு அங்கே விடுதலையாக்கப்படுகிறான். அவர்கள் எல்லாரும் பிரமித்தார்கள். 16வது வசனத்துல அவங்க திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். அப்பதான் அவங்களுக்கு புரிந்தது, தேவன் சபையில ஆவியை ஊற்றி இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் எங்களுடன் வல்லமை உண்டு. சபைக்கு தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஊழியருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஆவின் வல்லமை சபைக்கு கொடுக்கிறார். சபை கட்ட வந்தார், சபைக்கு ஒரு வல்லமை உண்டு என்று சொல்லி அதன் பின்புதான் அவர்கள் அநேக சபைகளை உலகம் முழுதும் ஆரம்பித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த கலின்மிலின் சபையை கட்டுவேன். ஹல்லேலூயா. நிறைவாக ஒன்றை சேர்க்கிறேன். அப்போஸ்தலர் 16:25-34 பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்க. சிறைச்சாலைக்காரன் விடுவிக்கப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான், இவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இந்த வேத பகுதி வாசித்தவர்களுக்கு தெரியும். ஒரு குறி சொல்கிற பெண்ணு, ஒரு பிசாசோடு பவுல் போராடுகிறான். பிசாசோடு போராடும் பொழுது சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் உண்டாகிறது, உண்மைதான். ஆனாலும் தேவன் பிசாசின் கையில் நம்முடைய ஜனங்களை கையளிப்பது இல்லை. அப்போ அந்த ஆவிடனை சொன்ன புறப்பட்டு போனது. அவள் போய் சொல்லி இவங்களை பிடித்து அடித்து ஜெயிலுக்குள்ள போடுறாங்க. இதுல ஒரு சத்தியத்தை நம்ம அறிய வேண்டும். இந்த 2 பேரும் இணைந்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பவுல், சீலா. சிலோஸ் ஒரு ஆண், சிலோஸ். எல்லாரும் சீலான்னு சொல்லி பொம்பளை நினைச்சிடக்கூடாது. அது கிரேக்க பெயர், சிலோஸ் என்று கிரேக்க பெயர். நல்ல கவனிங்க. இங்க 2 பேர் ஜெபம் பண்றாங்க. இதுல எனக்கு என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பாடம், கற்றுக் கொடுக்கிற பாடம். பவுல் விசுவாசத்துல உறுதி. பவுல் தான் சினம் கொண்டு திரும்பி பார்த்து சொல்றாரு, கூட போனது சீலா. பவுல்கிட்ட எதுக்கே நமக்கு இந்த வம்பு, தேவையில்லாம பிசாசை துரத்தி அவளை உள்ள போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லலை. நல்லா கவனிங்க. இவங்க 2 பேரும் இணைகிறார்கள். இவங்க 2 பேரும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறார்கள். இதுதான் நம்ம உபவாசத்தினுடைய தலைப்பு. ஒருவருக்காக ஒருவர், பிறருக்காக ஜெபிக்கிறது. யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணினான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாத மகிமை. சபையில் எத்தனையோ மனிதர்களுக்காக ஜெபிப்பது ஒரு ஆசீர்வாதம். பிறருக்காக ஜெபிப்பது, பிறருக்காக ஜெபிப்பது என்பது 2 காரியங்கள் இருக்கிறது. தாழ்மை வேண்டும், தியாகம் வேண்டும். சுயநலம் உடைக்கப்படணும்.
சுயம் உடைக்கப்பட்டாதான் பிறருக்காக ஜெபிக்க முடியும். யோபு அவன் வியாதியில் இருக்கிறான், தன்னுடைய பொருட்கள் எல்லாம் இழந்திருக்கிறான், அவனுக்கே பிரச்சனை இருக்கு. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், எனக்கே 1000 பிரச்சனை இருக்கு, எனக்கு நான் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும், நீங்க சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ண சொல்றீங்க, இதெல்லாம் சும்மா தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு உங்களுக்குள்ள கருத்துக்கள் இருக்கு. எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. யோபு தன் சரீரம் முழுதும் காயங்கள், வேதனைகள், நோய், அவனுக்கே நோய், அவனுக்கே பலவீனம், எல்லா பொருட்களை இழந்துட்டான், பிள்ளைகளை இழந்துட்டான், எல்லா பொருட்களை இழந்துட்டான் யோபு. அவனுக்கே அநேக தேவை இருக்கிறது. ஆனா யோபு 42ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். பிறருக்காக ஜெபிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். நாம் அநேக பிரச்சனையில் இருக்கிறோம், நம்ம அநேக தேவையில் இருக்கிறோம், நமக்கே தேவை இருக்கிறது, நாமே நமக்காக ஜெபம் பண்ணல, ஆனா பிறருக்காக ஜெபம் பண்ணுகிறது. அவனிங்க பிறருக்காக ஜெபிக்கிறது மிக முக்கியமானது. தேசத்துக்காக, தேசத்தின் ரட்சிப்புக்காக, ரட்சிக்கப்படாத மனிதர்களுக்காக நம்ம பேர் எழுதி ஜெபிக்கிறோம். அநேக மனிதர்களுக்காக பேர் எழுதி ஜெபிக்கிறோம், அவர்கள் ரட்சிப்புக்காக, மீட்புக்காக. அநேக குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அவங்க மீட்புக்காக, அவர்களுக்காக. உண்மை உத்தரவாதத்தோடு ஜெபிக்க வேண்டியது ஒரு சபையுடைய பொறுப்பு. சபைக்கு தான் ஆண்டவர் பொறுப்பு கொடுத்தார். சபைக்கு எப்படி வல்லமை கொடுத்திருக்கிறாரோ அந்த வல்லமை கொண்டு, சபைக்கு ஏன் தேவன் பரிசுத்த ஆவி கொடுத்திருக்கிறார், சபைக்கு ஏன் தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறார், அதை வைத்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பது. நல்ல கவனிங்க, இங்கே இவர்கள் இருவரும் சேர்ந்து, நல்ல கவனிக்கணும், நான் நினைக்கிறேன் அந்த சிறைச்சாலை அதிபதிக்கு ஜெபித்திருக்கிறார்கள், சிறைச்சாலையில் இருப்பவர்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அங்கே 25வது வசனத்துல, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, எதுக்காக ஜெபம் பண்ணாங்க, அவங்க ஜெப குறிப்பு என்ன, அந்த சிறைச்சாலை அதிபதி, அங்கே பூமி அதிர்ச்சி வந்தது, சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து அவன் தன்னை பட்டயத்தால் உருவி தன்னை கொலை செய்ய நினைக்கிறான். பவுல் சொல்கிறான், ஒன்றும் செய்யாதே, நாங்கள் இங்கே இருக்கிறோம், அவர்களை வெளி அழைத்து ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்பட என்ன செய்யணும், நீ வீட்டாரும் கர்த்தரை விசுவாசி. அவரை விசுவாசித்தான், வசனத்தை போதித்தாங்க, ஞானசானம் எடுத்தாங்க. அவங்க எல்லாரும் இப்பொழுது அவங்க அந்த பவுலுடைய சீலாவுடைய காயங்களை கழுவுகிறதை பார்க்கிறோம். 34 பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். அல்லேலூயா. இவங்க ஜெபித்த ஜெபத்துல அவனுக்கும் விடுதலை, இவங்களுக்கும் விடுதலை. ஒரே கல்ல 2 மாங்காய். பிரைஸ் தி லார்ட். இதுதான் சபை, இதுதான் தேவன் விரும்புவது. தேவன் நம்ம பிறருக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, பிற மக்களுடைய மீட்புக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, தேவன் நம்மையும் மீட்டெடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தானியேல் அவன் தனியாக ஜெபம் பண்ணான், 3 நேரம் ஜெபம் பண்ணினான், கர்த்தர் அவனை விடுவித்தார். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ கர்த்தரை ஆராதித்தார்கள், அங்கே விடுதலை உண்டானது. சபை ஜெபம் பண்ணினது, பேதுரு விடுவிக்கப்பட்டான். பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலைக்காரன் சுற்றில் இருக்கிற மக்களுடைய ரட்சிப்புக்காக, மீட்புக்காக ஜெபம் பண்ணினார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பவுலும் சீலாவும் விடுவிக்கப்பட்டார்கள். பிரியமான தேவ ஜனமே, தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்க யாரா இருந்தாலும் சரி, தேவன் உங்களை விடுவிக்க வல்லவர். ஒருவேளை வியாதியின் கொடுமையில இருக்கலாம், பல கட்டுகள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். தேவன் ஒரு விடுதலை உங்களுக்கு கொடுக்க வல்லவர். கர்த்தருடைய ஆவி எங்க விடுதலை உண்டு. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, நீங்களே ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெப நாட்களை நீங்களே உங்களுக்காக ஒரு விடுதலைக்காக, உங்கள் விடுதலைக்காக நீங்களே ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவர். தானியேல் அவன் 3 நேரம் ஜெபம் பண்ணினான், கர்த்தர் அவனை விடுவித்தார். சபையாராக ஜெபம் பண்ணின பொழுது தேவன் பேதுருவை விடுவித்தார். ஆமென். விடுதலை. நம்ம சபையாராக இந்த நாட்களில் ஜெபிக்கிறோம். தேவன் அநேக மக்களை விடுவிக்க போகிறார், அநேக மக்களை விடுதலையாக்க போகிறார். ஆமென். தேவன் விடுதலையாக்க வல்லவர்.
தேவன் விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். அவர் விடுவிக்கிறவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. தேவன் நம்மை விடுவிக்கிறவர், விடுவிப்பராக. வியாதின் வலமிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு விடுவிக்க வல்லவர். ஏதோ ஒரு கடமைக்காக உங்களை ஆறுதல் படுத்த இந்த வார்த்தைகள் சொல்லவில்லை. மெய்யாகவே தேவன் உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவர். நிச்சயமாக ஆண்டவருடைய விடுதலை உங்களுக்கு உண்டு. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். இயேசு நாமத்தில் ஆண்டவரே, விடுதலைக்காக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகள் அப்பா, நெருக்கத்தில் இருந்த என்னை விசாலத்தில் விடுவிக்கிற தேவன். ஆமேன். சத்துரு சிங்கம் போல ஆண்டவரே அவன் என்னை கொண்டு போறான், அவன் பெறாதபடிக்கு என் ஆத்துமாவை விடுவியும். விடுவியும் ஆண்டவரே, ஆத்துமாக்களை விடுவிப்பராக. பிசாசு அநேக ஆத்துமாக்களை கெடுக்கிறான், அதுல இருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே, விடுதலையாக்குவராக. ஜனங்கள் விடுதலை, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, அந்தகார சக்தியிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து ஒரு விடுதலை ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. ஆண்டவரை இயேசு விடுவிப்பராக. உடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடுகிற நேரத்தில் நாம் மிஷன் ஆஃபரிங் கொடுப்போம். ஒவ்வொரு மாதமும் முதல் ஆராதனை முடிவிலே வட இந்தியாவில் நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக நம்முடைய திருச்சபை மூலம் வட இந்திய ஊழியங்களுக்கு இந்த மிஷனரி காணிக்கை அனுப்பப்படுகிறது. மிஷனரி காணிக்கை உற்சாகமை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் என்கிற பாடலை பாடும் பொழுது காணிக்கை சேகரிப்பவர்கள் சேகரியுங்கள். விடுதலை நாயகன், நல்ல கரங்கள் தட்டி, வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே விடுதலை எனக்குள்ளே இருக்கிறார், என்னே. ஆமே. நல்ல விசுவாசத்தோடு பாடணும். நல்ல ஏதோ பாட்டுக்காக படிக்கக்கூடாது. ஆண்டவராய் இயேசு மேல் விசுவாசம் வைத்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார், என் மத்தியில் இருக்கிறார், என்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உற்சாகமாய் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே என்னே ஆனந்தம். சேர்ந்து விடுதலை நாயகன் வெற்றியை கடந்து செல்வே, யோர்தானை நிறுத்து, ஆமென். எக்காலம் ஜெயிப்பே, எக்காலம் விடுதலை. கரங்க தட்டி, ஆமென். வெற்றியை அவர் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி, அவர் சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், ஆனந்த. கட்டடி விசுவாசத்தோடு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய. அல்லேலூயா. யாரும் எழும்பி நின்று நம்ம கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாவோம். சொல்ல அரைச்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கர்த்தருடைய பந்தி